இப்போ நம்ம எக்ஸாம்க்கே போறோம், இல்ல படிக்க உட்காரோம். அந்த நேரத்துல இந்த ஹயக்ரீவருக்கு பிடித்தமான ஒரு பொருள்னு இருக்கும் இல்லையா? அத நம்ம கையிலேயே வச்சுக்க முடியுமா? எத மேம் எடுத்துட்டு போகலாம்? கண்டிப்பாக ஹயக்ரீவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் மாலை. இந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் ஹயக்ரீவரோட ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா, அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு 9 ஏலக்காய் மாலை. ஏலக்காய் மாலையை வாங்கி அதை நீங்கள் போடுங்க. அந்த குழந்தைகள் கையிலேயே கொடுத்து ஊசியில் நூல் கட்டி அந்த குழந்தையில போட சொல்லுங்கள். சுவாமியோட பாதத்தில் ஒரு 9 ஏலக்காய் அப்படிங்கிறது வச்சாலே போதும். இவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி, அதோட மனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சில குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லுவோன்னா, ஒரு பேப்பரில் 2 ஏலக்காய் பேக் பண்ணிவிட்டு அதை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஏலக்காவை பிரித்து புதியதாக வேறு ஏலக்காய் மாற்றுங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ இன்றைய பள்ளிக்கூடத்தில் வந்து பேக்கெட்டில் எதையுமே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க பேக்கில் இவங்க அன்றாடம் இந்த பேனா பென்சிலுக்காக ஒரு பவுச் வச்சுருப்பாங்க, பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஏலக்காவை நீங்கள் போட்டால் கூட போதும். அதை திறக்கும் போதும் எடுக்கும் போதும் அதோட மனம் நீங்கள் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் ஏலக்காய் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த பச்சை ஏலக்காய், இன்றைக்கி பச்சை ஏலக்காய் கிடைக்காது. மேக்ஸிமம் அந்த தற்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஏலக்காவை வாங்கி அந்த குழந்தைகளுடைய பாக்ஸ்லேயோ இல்லைனா அவங்க பேக்லேயோ 2 போட்டு விடுங்க. வாரம் அதை மாற்றுங்க. கண்டிப்பாக மாற்றங்கிறது கிடைக்கும்.